எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா இலைகள், கொத்தமல்லி, எலுமிச்சை, சாம்பார் வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 200 கிராம், முந்திரி கெசகசா சிறிதளவு ஊற வச்சு வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா கழுவிட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த மட்டன் பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம மட்டனை வந்து சரட்டை போட்டு வேக வைப்போம். நம்ம ஊரில் வந்து இது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி சைட்லாம் பார்த்திங்கன்னா இதை போய் சரட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தேங்காய், கெசகசை, முந்திரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த சரட்டையை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ 1/2 கிலோ மட்டன் நான் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 சவுண்டு வரட்டும். உங்களுக்கு நல்லா வெந்துடும் இந்த நீங்கள் சரட்டை போட்டதுனால. இப்போ 5 விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து சீரக சம்பா அரிசி அந்த கோடு இருக்கு பாருங்கள், அந்த கோடு வரைக்கும் நான் எடுத்துருக்கேன். இது 1/2 கிலோ அரிசி. இது எடுத்து ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். மட்டன்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆனால் அந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம அதுதான் வந்து பிரியாணியில் ஊற்ற போகிறோம் தண்ணி. அது அளவு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த சரட்டெல்லாம் எடுத்து கீழே போட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணுங்கள். குக்கரை எடுத்து வைங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா 200 ml ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துருக்கோம். இது ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாசி பூ, ஒரு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுங்க. பொரியட்டும் சோம்பு. பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க. இது வந்து சாம்பார் வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாவை நடுவில் மட்டும்தான் நான் கீறி போட்டிருப்பேன். இப்போ வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இப்போ 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கோசரம் நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். மட்டன் மசாலா வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கினது. இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும், புதினா ஒரு கைப்பிடியும் போட்டு கலரி விடுங்க. கலர்னதுக்கப்புறம் இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த மட்டன் சேர்த்துருங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து 1/2 கப் தயிர் போட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய், கெசகசை, முந்திரி 3 அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட்டு நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. பக்கத்தில் ஒரு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த சுடு தண்ணி தான் எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். ஏற்கனவே வேறு நம்ம வச்சுருக்கோம் தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணி. இப்போ அதையும் இதில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், நம்ம எவ்வளோ அரிசி போட்டு அந்த கோடு அளவு போட்டு அந்த அளவுக்கு 1.5 கிளாஸ் ஊற்றணும் தண்ணி. 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ அது 1 கப்புக்கு இருந்தது ஊற்றியாச்சு. இப்போ 1/2 கப்புக்கு வந்து நம்ம சுடு தண்ணியை சேர்க்க போகிறோம். ஆறின தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா கலரிட்டு இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வைங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ கொதிக்குதான்னு திறந்து பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டலாம். நம்ம ஏற்கனவே அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். சீரக சம்பா அரிசி இது. நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா கலரிடுங்க. நல்ல ஒரு கொதி வரட்டும் அரிசி. இப்போ கொதி வர டைமுக்கு மேலே கொத்தமல்லியும் புதினாவும் தூவிடுங்க. தூவிட்டு பாருங்கள். இப்போ அரிசி கொதி வருது. இந்த டைமில் வந்து நம்ம தம் போடணும். நம்ம இப்போ இதை தட்டை போட்டு மூடிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வைங்க. தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ குக்கர் எடுத்து நம்ம அதில் மாற்ற போகிறோம். வச்சுட்டு இப்போ வந்து கேஸ் ஸ்லிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணதுக்கப்புறமா 20 நிமிஷம் கழித்து நீங்கள் இறக்கி வைங்க. இப்போ திறந்து பாருங்கள். உங்களுக்கு சுவையான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க.